பார்த்தா அப்படியே கதறிடுவான். அழகான ராட்சசி படம் ஓடணுங்கிறதுக்காக நேத்ரா அன்னதானம் போட்டிருக்கான்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவான். யூனிட் முழுக்க என்ன பத்தி தான் பேசுவாங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் லைன்ல வருவான் பாருங்க. கயல். சார். கம் ஹியர். ஒரு நிமிஷம். ஓகே மேடம். இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. எப்ப எதுக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுவார்னே தெரியல. டேய் நீ போய் மேனேஜரை வர சொல்லு. அந்த வில்லேஜ் லொகேஷனாவது போய் பார்த்துட்டு வருவோம். சரிடா, சரியா? சொல்லிடுறேன். வாங்க போவோம். சார். 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 நான் காலையில சொன்னதை மறந்துட்டியா? இனிமே பிருத்திவின்னு கூப்பிட்டா மட்டும்தான் நான் திரும்புவேன். சார் என்ன சார், நம்ம 2 பேரும் இருக்கிறப்பனா பரவாயில்ல. எல்லாருமே இருக்கிறப்போ நான் எப்படி சார் பிருத்வின்னு கூப்பிட முடியும்? என்ன இப்ப இங்க 2000 இவ்வளவு தூரம் யார் கூட்டிட்டு வந்தாங்க? எல்லாம் அந்த லோக்கல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் தம்பி. முதல்ல வாங்க. முதல்ல அந்த லோக்கல் மேனேஜருக்கு கண்ட்ரோல போடணும். எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லணும். ஷூட்டிங் அங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்கே ஏன் வந்தாங்க? யாருக்கு தம்பி தெரியும்? விசாரிச்சா தானே என்ன ஏதுன்னு தெரியும். போங்க வாங்க. அம்மா நடக்கும் என்பார் நடக்காது. தம்பி இந்த ரூட் எங்க போகுதுன்னு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. எங்க வேணாலும் போட்டோம், எனக்கு முதல்ல கையில பார்க்கணும். நீங்க கையில பார்க்கலாம், அப்புறம் என்ன யார் பார்க்கறது தம்பி? என்னோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலையா? அது தெரிஞ்சதுனால தானே இவ்வளவு ரிஸ்க்லயும் உங்க கூடவே வந்துகிட்டு இருக்கிறேன். வாயை மூடிட்டு வாங்க. கயல். கயல். ரொம்ப வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. நம்ம 2 பேரும் லைஃப்ல இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியாது. முடியாது. நாம பிரிஞ்சிடலாம். Got it. சார் சூப்பர் சார். மேடம் பின்னி எடுத்துட்டீங்க. கயல் சார். ஓகே தானே? ஓகே சார். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? சார் அதான் டைரக்டரே ஓகே சொல்லிட்டார்ல. ஓகே. ஓ ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டார்ல. ஓகே. அருண் சார். சரி சார், நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். தம்பி நீங்க கொட்டினதை பார்த்தேன். இதுதான் நீங்க சொன்ன கெமிஸ்ட்ரியா? போங்க அந்த பக்கம். நீங்க வாய் வச்சப்போ எனக்கு தெரியும் இத மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு. ஓ அதான் காரணம், இல்லாட்டி கலக்கி இருப்பீங்க. இது நியாயமா சார்? அப்பாவி பொண்ணு மனசை கரைக்கிறதும் ஆத்தா அப்பனை பிரிச்சுட்டு போய் கல்யாணம் பண்றதும் இதெல்லாம் நல்ல வேலையா சார்? இது நான் எப்படி சார் கடனை அடைப்பேன்? நீங்களே சொல்லுங்க சார். ஏப்பா பொறுமையா இருங்கப்பா, அதான் சார் வந்திருக்காருல்ல, எல்லாம் நல்ல முடிவா இருக்கும். இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு பையன் மாப்பிள்ளைய கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ உங்க பொண்ணு மனச படம் பிடிச்சவன் நாளைக்கு ஒரு பெரிய கேமராமேனா வந்து உங்க ஊரையே படம் பிடிப்பான். நீங்களும் மாப்பிள்ளன்னு கொண்டாடுவீங்க. அதனால தான் பிரச்சனை எதுவும் பண்ணாம அவங்கள வாழ விடுங்க.
அவங்க 2 பேரும் மேஜர். சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லும். சார் சினிமால தான் சார் இதெல்லாம் செல்லுபடி ஆகும். ஏ என் மவ அவன் கூட போயிட்டா கடையை யார் பாத்துக்கிறது, கடனை யார் சார் அடைக்கிறது? சோ உங்களுக்கு கடன் தான பிரச்சனை? ஆமா சார். அதை நான் அடைக்கிறேன். சரிங்க சார். மேனேஜர் சார். அந்த 30,000 பணத்தை நீங்க செட்டில் பண்ணிருங்க. சார். சரிங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். நான் சாவர வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சார். ஊத்தி வேஸ்டா போய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஓஹோ, நிதானமா போகணும்னு நீங்க சொல்றீங்க. ஓகே தான். ஆனா அந்த நிதானமே ஆஃப் பாயில மேல ஊத்திக்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஓகே ஓகே, நாங்க இப்ப சாப்பிட போறோம். இப்ப என் கூட கடைக்கு வந்து நான் எப்படி கலக்க போறேங்கிறத மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பிருத்வி பெர்ஃபார்மன்ஸ நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க. எங்க கயல்? சரி சரி, பார்க்க தானே போற. நீங்க ஆஃப் பாயிலா ஃபுல் பாயிலான்னு அங்க வந்து சொல்றேன். ம். மாமா, இப்ப நான் அந்த தட்டுக்கடைக்காரி கிட்ட பேசினது அவளுக்கு அப்படியே பச்சை மிளகாய அரைச்சு உடம்பு முழுக்க தேய்ச்ச மாதிரியே இருக்கும். நான் பேசினது இன்னைக்கு பூரா அவளை உறுத்தி உறுத்தி நடிக்கவே முடியாம அவ தடுமாறணும். தடுமாறி தவிச்சு அவ தண்ணி குடிக்கணும் மாமா. ஷூட்டிங்கே நடக்க கூடாது. பாருங்க, அப்படித்தான் ஆகும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த காடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? இந்த காடு எங்க உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்துலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு.